ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஸ்டைலில் வந்து நான் மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த மட்டன் குழம்பு வந்து குக்கரில் அங்கே செய்ய போகிறேன். இன்னைக்கு வந்து 1/2 கிலோ வந்து மட்டன் வாங்கியிருக்கேன். நல்லா நெஞ்சு எலும்பு கறியாக எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றியாச்சு. இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த பின்னாடி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கறி முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கருக்கு வந்து மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன். 150 கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி 1.5 தக்காளி சேர்த்துருக்கேங்க. சின்ன பழமாக இருந்தால் நீங்கள் 2 பழம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தால் நீங்கள் வந்து 1 பழம் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் பழம் எடுத்திருக்கேன், அதனால் வந்து 1.5 பழம் சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1 துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி வந்து தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 10 புதினா இலை சேர்க்குறேன். கொஞ்சமாக வந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதக்குறப்பே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்துருக்கேங்க. இது கூட வந்து கொஞ்சமாக பிரிஞ்சலையும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து வதக்குறப்ப நல்ல வாசமாக இருக்கும். அதனால் வந்து நான் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்க்குறேன். இது கூட வந்து ஒரு சில்லு வந்து தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சில்லு தான் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. அதிகமாக வந்து நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்க தேவையில்லை. தேங்காய் துருவல் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் பொடி சேர்க்கணும். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் பொடி சேர்க்குறேங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே வந்து நம்ம வந்து மசாலா வந்து வறுத்துக்கலாங்க. மிளகாய் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம வந்து ஒரு 3 விசில் தான் விட்டோம். நம்ம வந்து எலும்பு கறியாக சேர்த்துருக்கோம். அதனால் வந்து மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பதத்துக்கு தாங்க வெந்திருக்கு. 50% வந்துருச்சுங்க. எலும்பு சேர்த்துருக்கோம். அதனால் வந்து இன்னும் வந்து நம்ம குக்கரில் வந்து மூடி போட்டு ஒரு 3 விசில் விட போகிறோம். அதனால் வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு எண்ணெய் பின்னாடி பட்டை, சோம்பு, கிராம்பு வகையெல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இது கூட வந்து ஒரு துண்டு வந்து தட்டுன்னு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து அரை தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக. அந்த அரை தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து 1.5 பழம் வந்து நம்ம வதக்கியிருக்கோம். இப்போ ஒரு அரை பழம் சேர்க்குறோம். மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 2 பழம் தான் வந்து குழம்புக்கு சேர்த்துருக்கோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டனை சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்க்காம வெறும் மட்டனை மட்டும் நிறுத்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு தான் நம்ம வந்து மட்டன் வேக வச்சுருக்கோம். அது வந்து குழம்புக்கு வந்து உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம நிறுத்தி வச்சிருக்க கறி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பின்னாடி குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பின்னாடி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ குக்கருக்கு மூடி போட்டுடலாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 3 விசில் விட்டு தான் நம்ம மட்டனை வேக விட்டுருக்கோம். இப்போ ஒரு 3 விசில் விட்டுடலாங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கின பின்னாடி நீங்கள் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்து குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த டயத்தில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்க்குறேங்க.
எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். மட்டன் குழம்பு நல்லா காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்து குழம்பை நல்லா வற்ற விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு. குழம்பு நல்லா வற்றிருச்சுங்க. 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தழை தூணா சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி தோசை எல்லாத்துக்கும் வந்து அட்டகாசமாக இருக்கும். சாதத்தில் வந்து பெரட்டி சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. எப்பயும் ஒரே மாதிரி மட்டன் குழம்பு செய்யாமல் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.